Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். இங்கிலீஷ் எல்லாருக்குமே இந்த இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதை இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் போனீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் எக்ஸாம் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் இனிமேல் எழுத முடியுன்ற தாட் உங்கள் மைண்டில் வருது. அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப சூப்பராக நான் மோல்டு பண்ண போகிறேன். அதுதான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணலாம், இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்ன கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நீட் எக்ஸாம் படிக்கலாம். வெறும் 500 ருபீஸ்க்கு இப்போ ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் 500. இதுலேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா இஃப் யூ யூஸ் த கோட் பிரைட், அதாவது எனக்குன்னு கொடுத்துருக்க கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் 10% கிடைக்கும் போது நீங்கள் அன்அகாடமி மாஸ்டர் பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அது எதுவும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே அதில் என்ரோல் பண்ணி அதிலையும் நீங்கள் என்னோடய கோட் போட்டால் நிறையா ஃப்ரீ சீரீஸ் உங்களுக்கு அன்லாக் ஆக போகுது. அடுத்து ஆஸ்க் அ டவுட். உங்களுக்கு வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ பயாலஜியோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு டவுட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் கூட நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் அது மூலமாக என்ன பண்ணலாம், டவுட் கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ரைட், லெட்ஸ் டாக். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் நீங்களும் நானும் நேரடியாக ஃபோனில் பேச போகிறோம். ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு மேலே நான் பேச போகிறேன். புரியுதா? ஸோ அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அதில் உங்ககிட்ட கோட் கேட்கும். கோட் கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, BRIGHT அப்படிங்கிற பிரைட்ன்ற கோடை போடுறீங்க. போட்டதுக்கப்புறம் ஈவினிங் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்ப போகிறேன். இல்லை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஈவினிங் கரெக்டாக 6:30க்கு நம்ம பேச போகிறோம். 6:30 PM என்ன அப்படின்னா we are going to speak. நான் உங்ககிட்ட பேச போகிறேன், நீங்கள் எங்கிட்ட பேச போகிறீங்க. இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். ரைட், இப்போ ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லி தருவேன் அப்படின்னா எக்ஸாமில் என்ன பண்ணணும், இதெல்லாம் போய் பண்ணுங்கப்பா, இப்படி எழுதுப்பா, இப்படி மேண்ட்ரா, இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறத தான் நான் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் மாடல் கொஷின் பேப்பரில் கடைசி பேஜ் இந்த 47வது கொஷின் 2 இருக்குது. இந்த 47 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது. அதாவது கீழே டயலாக் ரைட்டிங் இருக்குது. தயவு செய்து டயலாக் ரைட்டிங் எழுதாதீங்க. அதுக்கு பதில் எவ்வளோ பெரிய காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து அதுக்குரிய ஆன்சர். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைனுக்குள்ளே இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 2-3 லைனில், அதுக்கடுத்து அதுக்கப்புறம் அதுக்கடுத்து அப்படின்னு. ஸோ அதனால் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு மிக ஈஸியான ஒரு டாபிக் வேறு எதுவுமே கிடையாது. இதோட உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி கீழே டயலாகோ இல்லை வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக காம்ப்ரிஹென்ஷன் தான் சூஸ் பண்ணணும், வேறு எதுவும் சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது. ஸ்பாட் த எரர், அதுக்கப்புறம் fill in the blanks as instructed. ஸோ ஸ்பாட் த எரர் எல்லா நேரமும் எல்லா தடவையும் நம்ம கரெக்டாக பண்ணிட முடியாது. ஸோ ஸ்பாட் த எரருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி fill in the blanks இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்படிலாம் எழுதக்கூடாதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் தான் எழுதணும். புரியுதா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 45ல் லெட்டர். இதில் உங்களுக்கு என்ன லெட்டர் தெரியுமோ அந்த லெட்டர் எழுதுங்க. இதில் நம்ம எந்த ஒரு கேமிங்கும் நம்ம விளையாடவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 44ல் ரைட்டாக மேக் அ நோட்ஸ் ஆர் சம்மரின்னு இருக்கா. தயவு செய்து இந்த சம்மரி தான் சூஸ் பண்ணணும். கீழே பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி உங்களே ஒரு எஸ்ஸே அல்லது பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க. அதை சூஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய முட்டாள்தனம், அதை பண்ணிடாதீங்க. சம்மரி என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு சம்மரின்ற ஹெட்டிங்கை போட்டுறீங்க. நோட்ஸ்க்கு எழுதாதீங்க, இதுலேயும் நோட்ஸ் எழுதாதீங்க, சம்மரி மட்டும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு சம்மரின்னு என்ன பண்ண போகிறீங்க, ஹெட்டிங் போடுறீங்க. அதுக்கப்புறம் ரஃப் டிராஃப்ட் போட்டாலும் சரி, ரஃப் காப்பின்னு போட்டாலும் சரி, ஒரு ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்க. இங்கே இருக்கிறதுல ஒரு 5-6 லைன் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இங்கேருந்து ஒரு இங்கே வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது அப்படியே என்ன பண்ண போகிறோம், ரஃப் டிராஃப்ட் எழுத போகிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இதை இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபேர் காப்பியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இந்த எழுதுனீங்களே, இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறதுல இருக்கக்கூடியதில்
மிச்சம் கொஞ்சம் லைன்ஸை ஒரு 2-3 லைன் எடுத்து என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ். இந்த பேராகிராஃபில் எத்தனை வார்த்தை இருக்கோ இதை கவுண்ட் பண்ணி எழுதுங்க. இதை மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இதில் வந்து 150 இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 3 போட்டேன் அப்படின்னா என்னோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி எனக்கு 50 இருக்கணும். ஆனால் நான் 50 வார்த்தையில் கரெக்டாக எழுத முடியாது. அப்ராக்சிமேட்டாக 45லேருந்து 55க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணி போடுங்க. இதை திருப்பி கவுண்ட் பண்ணி எழுத தேவையில்லை. நீங்கள் எழுதிருக்கீங்களா ஃபேர் காப்பியில் இருக்க நம்பரை கவுண்ட் பண்ணி எழுதாதீங்க. அப்ராக்சிமேட்டாக இங்கே என்ன நீங்கள் டிவைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்குதோ அதை ஒட்டி முன்ன பின்ன எழுதிடுங்க. சரியா? சம்மரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒன்று தான், ஃபஸ்ட் பேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எய்தர் ஆரில் வருமா இல்லை எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட் பேஷன் மட்டும் தான், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து போயம் வந்து எய்தர் ஆரில் வரும், ப்ரோஸும் எய்தர் ஆரில் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 3 எழுதணுமா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ், இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க. அடுத்து ரைட் அ நோட்டீஸ். நோட்டீஸ்னானது நம்ம ஸ்கூலில் வாசல் ஒட்டுற நோட்டீஸ் போட்டு இப்படி ஒரு கட்டம் போட்டு இங்கே சொல்லிவிட்டு திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ ஆல் தேட் அப்படின்னு போட்டு கொஷினில் என்ன இருக்கோ அதை பூரா எழுதி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத போட்டுவிட்டு உங்கள் பேர், நீங்கள் யார் என்னன்றது, அதுக்கப்புறம் இங்கே டேட், இவ்வளோ மட்டும் எழுதினா போதும் நோட்டீஸ் மேக்கிங்க்கு. சரியா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா இந்த 39 ப்ராவப்ஸ். ஸோ இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸை அதிக அளவு அவாய்ட் பண்ண பாருங்கள். ஜம்பிள்டு சென்டென்ஸை விட்டுட்டு ப்ராவப் எழுதுங்க தயவுசெய்து. ப்ராவப் நீங்கள் யோசிச்சு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று சம்திங் எழுதிடலாம். ஸோ ப்ராவப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இது கொஷின் ஆன்சர் உங்களுக்கே தெரியும். இது வந்து அப்புறம் ERC. அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா கிராமர். இந்த 6 மார்க், நிறைய பேர் இந்த 6 மார்க் கிராமர் தான் கிராமர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த 6 மார்க்கோட நம்ம ஸ்கோரிங் செஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. தயவுசெய்து அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 21 வேர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 21 வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. 1 வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்துங்க. இப்போ ட்ரைசிலபி வேர்டு அப்படின்னா சத்தமாக சொல்லி பாருங்கள். பவுண்டு, ஃபியர், ஃபேபிள், சாம்பியன். அப்போ ஆன்சர் என்னது? சாம்பியன். பேன் என்னது? பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். பொறுமையாக பெர்மனண்ட் அக்கௌண்ட் இருக்கும். நம்பர்கிட்ட ஸ்பெல்லிங் ஏதாவது மாற்றி கூட கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை ஞாபகம். டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் புக்கு. பிக்சல் என்ன வராதுன்னு கண்டுபிடிங்க. எனக்கு ஆன்சர் தெரியாது, நான் என்ன பண்ணுவேன், பிக்சலில் பார்த்திங்கன்னா எலிவேட்டர்னால் லிஃப்ட் மேலே போகிறது, அப்போ இது வராது. ஜெராக்ஸ் கடை கிடையாது. அடுத்து எக்ஸல், இப்படியும் நான் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சது கிடையாது. ஸோ பிக்சர் ப்ளஸ் எலமெண்ட். உங்கள் ஃபோனில் மெகா பிக்சல் சொல்கிறோமா இல்லையா, 8 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல், அதுதான் பிக்சல். பான் வாய்ஸ் அப்படின்னா ஃபாரின் வேர்ட் குட் பை. பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா டிசீஸை பற்றி படிக்கிறவங்க. போஸ்ட்பாண்ட் அப்படின்னா என்னது, கிவ் ஆஃப்னா கைவிடுதல், டேக் ஆஃப்னா எடுக்கிறது, புட் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுற, புட் ஆஃப்னா என்னது ஸ்டாப் பண்ணுற, லுக் ஆஃப் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, தற்செயலை இப்போதைக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னவோ அதை பண்ணுங்க. அடுத்தது கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட். டூ லிசன், கொஷின் டாக், டூ லிசன் இருக்குது, கவனிக்க முடியுமா முடியாதா, அப்போ ஆரண்ட் யூ, உன்னால் முடியுமா முடியாதா, கவனி அப்படின்னு சொல்கிறாங்க, கவனிக்க முடியாதா. ஐ காட் அப் அட் 6 o'clock, டைம் வந்துச்சுன்னா 6 o'clock. டேட்டம், டேட்டா. ப்ரோனவுன், த கார் தேட் ஐ ட்ரூ அப்படின்னு, மார்க்கெட்டுக்கு மார்ட்டு. இது ஷீ கேவ் மீ எ பென், SVIODO. சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இட் இஸ் வெரி ஈஸி. நான் பின்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு. ஸோ நான் சொன்னதை மறக்காமல் ஈவினிங் நம்ம பேச போகிறோம். ஸோ ஜாயின் வித் மீ அட் Academy லேர்னர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பிரைட் அப்படிங்கிற கோடை போட்டுட்டு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை சூஸ் பண்ணி சாயங்காலம் வாங்க. ஈவினிங் தான் அந்த லிங்க்கில் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு அது ஜஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கும். நீங்கள் அதில் கொடுத்து ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக 6:30க்கு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். சரியா? ரைட், ஓகே, புரிஞ்சுதா? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.